இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுது? என்ன இன்னைக்கு ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது. அப்படிங்களா? ஆமாம், 5 படம் வந்து லெஜண்ட் சரவணன் நடித்த லீடர் படம். ஓகே. இன்னைக்கு அது மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. பயங்கர வரவேற்பு. அது படத்துடைய ஓப்பனிங் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இப்போ காளிதாஸ் 2ன்னு ஒரு படம் ஆல்ரெடி நீ காளிதாஸ் பார்த்துருப்பேன். நீங்கள் பரத் நடித்த படம். இப்போ காளிதாஸ் 2 ரிலீஸ் ஆகுது. அது அப்புறம் நீலிரான்னு ஒரு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதான் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து நீலிரான்னு ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து கார்மேனி செல்வம்னு ஒரு படம். கார்மேனி செல்வம் கார்மேனி கருத்த உடம்பு செல்வம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். அடுத்தடுத்து வந்து என்னென்னா, இப்போ லீடர் பற்றி பேசணும்னா பயங்கர தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பயங்கர கோலாகலமாக கொண்டாட்டத்தோடு ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் மக்கள் மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்குது. நல்லாவே இருக்குது. அது மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ நான் லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தை விட இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, நல்லா இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ரிவ்யூவும் நல்லா பயங்கர பாசிட்டிவாகவும் இருக்குது. நல்லாவும் வந்துட்டுருக்கு. நல்லா ரிவ்யூவும் நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே படம் பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது திரை செந்தில்குமார் சார் வந்து இன்டர்வியூவில், அதாவது அந்த படத்துடைய டைரக்டர் இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. நீங்கள் பணத்துக்காக தான் வந்து இந்த படத்தை கமிட் பண்ணீங்களா அப்படின்னு. அதுக்கு அவரு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ஆமாம், நான் பணத்துக்காக தான் இந்த படத்தை கமிட் பண்ணேன். ஆனால் அந்த பணத்தோடையும் எனக்கு இந்த கதைக்கு ஒரு நடிகன் தேவை. அந்த நடிகன் வந்து நான் நினச்சதை நான் கொண்டு வர்றதுக்கு பட்ஜெட் தேவை. அந்த பட்ஜெட்டோடு எனக்கு ஒரு நடிகர்கள் கிடைக்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருந்தாரு. அதுக்காகவே அந்த டைரக்டர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, மரியாதை வருது. இப்போ அதே ப்ரொடக்ஷனில் மறுபடியும் கமிட் ஆகிருக்கு. அதே டைரக்டர் அதே படத்தில் அவங்க மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. லீடர் பேசுகிறது எல்லாமே லீடர் படத்துக்கு. அதுக்கு காளிதாஸ் ஆல்ரெடியும் காளிதாஸ் பெரிய ஹிட்டாச்சு. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போதே நல்லா பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு. நானும் எதுக்கு இத்தனை படம் ரொம்ப லேட்டாக எடுக்கிறாங்க புரியுதா? ஏன் படம் இத்தனை இது நடிக்கலை கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், அது என்னென்னா அவர் கரெக்டாக இப்போ தான் கொஞ்சமாக நல்ல படம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் நல்லா பெருசாக போகணும்னு அவர் நம்புகிறாரு. நம்மளும் நம்புவோம். நல்ல படம், நல்ல டீம் அது. நல்லாவும் ரிவ்யூ நல்லா தான் வந்துட்டு நல்லா தான் அப்படியா? நல்லா இருக்கும். நல்ல டீம் தான். நல்ல சாங்கும் கேட்டால் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சாங்